வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தளபதி விஜயோட இந்த பிக் தான் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. சிஎம்மாக வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அவரோட டியூட்டிஸ் எல்லாமே முடிச்சுக்கிட்டு கோட்டையை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துருக்காரு. பக்கியில் போய் எல்லா இடத்துக்குமே போய் விசிட் பண்ணியிருக்காரு. அங்கே இருந்த இடத்த எல்லாத்தையுமே பார்த்துருக்காரு. அப்போ எடுத்த பிக்லாம் பயங்கர ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த இடத்தெல்லாம் போய் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே செயலகத்தில் தலைமை செயலகத்தில் வேலை பார்க்குறவங்களும் சரி, மக்களுமே வந்து பயங்கரமாக வரவேற்றிருந்தாங்க, கூடியிருந்தாங்க. தளபதி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுமக்களும் பார்க்க வராங்க, அங்கேருந்து வேலை பார்க்குறவங்களுமே வந்து பார்க்குறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது செமையாக இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா தளபதி அவர்கள் ரீசெண்டாக வந்து கார் வந்து கவர்மெண்ட்டுக்காக வந்து வாங்கி விட்டுருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதி வந்து எடுத்து ட்ரைவ் பண்ணார். அவரே வந்து ட்ரைவ் பண்ணார். அது டிரைவர்கிட்ட வந்து கேட்பார், நான் ஒரு தடவை ட்ரைவ் பண்ணலாமா அப்படிங்கிறதும் வந்து செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. அதேமாதிரி முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். அமைச்சரவையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஐக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆதி திராவிட நலத்துறை அப்படின்றத வந்து சமூக நீதித்துறை அப்படிங்கிற மாதிரி பெயர் மாற்றம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சில நடவடிக்கைகள் வந்து தீவிரமாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நகரங்களுமே பார்த்து வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்களோட நகர் வந்து பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்குது. இவருக்கு அரசியல் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சிந்திக்க வைக்குது. இவருக்கு தெரியாது அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக இவருக்கு அரசியல் தெரியாதுன்னு சொன்னவங்க எல்லாருமே பாராட்டிகிட்டு இருக்காங்க. அவரோட நகர் ஒன்றுமே துல்லியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து எப்படி சொன்னாங்களோ இப்போ வந்து அதுக்கு டெட் ஆப்போசிட்டாக பேசுகிறத கேட்கும்போது வேறு லெவல் சம்பவம் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி சிஎம் தளபதி விஜயை பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.